பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணிக்க வர பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரு 4 கொஷின்ஸ் பற்றி சொல்கிறேன். டாக்டர், இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சதுக்கப்புறம் என்னோடய பிரஸ்ட்டு நேச்சுரலாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து அதனோட கன்சிஸ்டன்சியே நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தோன்னா அது பிரஸ்ட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால அது பிரஸ்ட்டுக்குள்ளே வைக்கும்போது நம்மளா சொன்னால் தான் தெரியும் அது பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அதர்வைஸ் ஃபீல் பண்ணால் நான் நேச்சுரலாக பிரஸ்ட் டிஷ்யூ எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். இன்னொன்று, டாக்டர் ஸ்கார் விசிபிளாக தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கார் பார்த்திங்கன்னா பிரஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு 4.5லேருந்து 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இன்சிஷன் போடுவோம். இந்த இன்சிஷன் வந்து யூஸ்வலாக பிரஸ்ட்டுக்கு கீழே போடும்போது ஃபஸ்ட்டு பார்க்க விசிபிளாக தெரிஞ்சாலும் நம்ம பிரஸ்ட் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த ஸ்கின் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிரஸ்ட்டு கொஞ்சம் சேகாகி வரும்போது அது அடியில் போயிடும். யூஸ்வலாக நேராக பார்த்தோன்னா அந்த ஸ்கார் விசிபிளாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மந்த்ஸில் அந்த ஸ்காரே நல்லா செட்டில் ஆகிருக்கும். ஒரு சின்ன கோடு மாதிரி தான் தெரியும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, டாக்டர் எனக்கு எவ்வளோ சைஸ் இம்ப்ளான்ட் வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட செஸ்ட்டோட வித் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சூஸ் பண்ணி வைக்க முடியும். ஏன்னு கேட்டால் ஒரு சிலருக்கு நேரோ செஸ்ட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு வைடு செஸ்ட்டாக இருக்கும். நேரோ செஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சைஸ் இம்ப்ளான்ட் தான் வைக்க முடியும். அதே வைடு செஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பெரிய சைஸ் இம்ப்ளான்ட் தாராளமாக வைக்கலாம். அதனால் அவங்களோட செஸ்ட் வித்தை பொறுத்து தான் நம்ம வந்து இம்ப்ளான்ட் சைஸ் சூஸ் பண்ணி வைக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குறது, டாக்டர் நான் இம்ப்ளான்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நேராக தான் படுத்து தூங்கணுமா, சைட்லலாம் படுத்து தூங்கக்கூடாதா, இம்ப்ளான்ட் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலாக நான் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிற அட்வைஸை, நீங்கள் தாராளமாக சைட்லலாம் திரும்பி படுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு 1 or 2 மந்த்ஸ்னே வச்சுக்கலாம். சைட்லலாம் திரும்பி படுத்துக்கலாம். ஆனால் குப்புறப்படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்வேன். 2 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அந்த 2 மந்த்ஸ் வந்து அந்த ஹீலிங் பீரியடில் ஒன்றா நேராக படுத்து தூங்கணும், இல்லைனா சைடில் படுத்து தூங்கலாம். அதர்வைஸ் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படி வேணாலும் படுத்து தூங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பேஷண்ட்ஸ் வந்து காமனாக என்கிட்ட கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அதுக்கு தான் இப்போ ஆன்சர் பண்ணியிருக்கேன்.